ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலான்னா இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கெலாம் சரியான சைட் டிஷ் வந்து இந்த இறால் தொக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க. முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இது வதக்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், சீரகத்தூள். இது நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு. மஞ்சள் தூள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 kg இறால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இறாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இறால் வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே வெந்துடும். மல்லித்தூள். இது வந்து ஃபஸ்ட்லேயே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்க்குறேன். நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க, நல்ல கிரேவியாக கிடைக்கும். மிளகுத்தூள் 1 ஸ்பூன். கடைசியாக மல்லி இலை மேலாப்பில் தூவி விட்டு இறக்குனா நம்மளுடைய இறால் தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.